முத்திரையை ஓபன் பண்ணுங்க. அவர் இரண்டாம் வாசிங்க. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது இதுல மாட்டேன் நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிகப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும். செகண்ட் சீல். செகண்ட் சீல் என்ன நடந்துச்சு? அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டுச்சு. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3:4. இதில் ரொம்ப சிம்பிள். இந்த வெள்ளை குதிரையில் வந்து அவன் என்ன செய்ய முடியல, அநேகரை வந்து அவன் மேற்கொள்ள முடியல. சபையானது வளருது. 2வது சபையின் காலத்தில் வரும்போது 2வது முத்திரையின் காலம். 2வது முத்திரையின் காலம் அது கேமராக்கு திரும்பி 2வது முத்திரையின் காலம். ஆனால் எந்த சபையின் காலம்? 2வது சபை, 3வது சபை, 4 சபை. இந்த 4 சபையின் காலங்கள் இரத்த சாட்சிகளின் காலம். 4 சபையுமே இரத்த சாட்சிகள் காலம். நமக்கு சில கடைசி கால செய்தி சபைகள்லாம் வந்து இந்த 3 சபை போடாமல் 2 சபையை போடுவாங்க. ஆனால் வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி படித்தாக்கு மற்றையர்ஸ் இரத்த சாட்சிகளின் இரத்த சாட்சிகளின் புஸ்தகம் மற்றையர்ஸ் அப்படிங்கிறத இஸ்லோப் அப்படின்னு எழுதின ஜோசிஃபாஸ் அப்படிங்கிறதான வரலாற்று ஆசிரியர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாக மறிச்சாங்க, எப்படியெல்லாம் இரத்த சாட்சிகளாக மறிச்சாங்க, எப்படியெல்லாம் கொல்லப்பட்டாங்க, எந்தெந்த காலத்தில் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த புக்குகளை முதலாவது ஒரு ஊழியக்காரனுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த புஸ்தகம் கிடைக்கலன்னா நம்ம நெட்லையாவது போட்டு என்ன செய்யணும், இந்த சபையின் காலத்தில் எத்தனாம் சபையின் காலத்தில் இரத்த சாட்சிகளாக கிறிஸ்தவர்கள் மறிக்க ஆரம்பித்தாங்க. முதலாவது இரத்த சாட்சி யாருங்க? முதலாவது இரத்த சாட்சி கிறிஸ்துவுக்காக மரித்தே, புதிய ஏற்பாட்டில் மரித்தே முதல் இரத்த சாட்சி மனவாட்டி யாருங்க? ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி. அதில் இருந்து இரத்த சாட்சிகளுடைய பட்டியல் நீளுகிறது. அவன் முதலாம் சபையின் காலம் 1, 2. ஆனால் கிபி 173க்கு பிறகு என்ன எந்த வருஷம் வருதுங்க? சிவன சபையின் காலம் 170 ஸ்டார்ட் ஆகுது. இரத்த சபையின் காலம் 1520 வருஷமாக 170 312, 312 606, 606 1520 3 சபையின் காலங்க. அந்தி கிறிஸ்து பிரசங்கத்தினாலே சபையில் ஜபத்தினாலே உபவாசத்தினாலே நிறைய பேரை வஞ்சிக்க முடியல, கொஞ்சத்து பேரை வஞ்சிச்சான். ஆனால் 2வது முத்திரையில் வரும்போது யோவான் பார்க்கிறார், இப்பொழுது வேறொரு சிவப்பான குதிரை புறப்படுது. டிஸ்பென்சேஷன் மாறுது. தேவன் கேலண்டரை கிழிக்கும் போது செகண்ட் சீல் ஓப்பன் ஆகுது. இந்த செகண்ட் சீலில் வந்து காட்சி அமைப்பு மாறுது. ரெட் ஹார்ஸ் ஃபயர் செய்யுது. டக் 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 டக்னு அது போகுது, புயல் வேகத்தில் போகுது குதிரையினுடைய வேகம். இப்போ பார்க்கும்போது இது முதல்ல போனது வெள்ளை, இப்போ போனது சிகப்பு. ஆனால் முதல்ல போனவங்ககிட்ட வந்து இது இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? வெள்ளை இருந்துச்சு. ஆனால் இவங்ககிட்ட இருக்குது பட்டயம் இருக்குது, ஒரு ஆர்மர் இருக்குது. அதே சமயத்தில் பட்டயத்தில் ரத்தம் வடிச்சிட்டு இருக்குது. இவன் என்ன செய்கிறாரா, ஒருவரையும் கொலை செய்யத்தக்க சமாதானத்தை பூமியில் எடுத்து போட முடியாது. அவனுக்கு ஒரு பவர் இருக்குது. பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சுட்டு சாவுங்கடா. இவன் போய் சொன்னாக்கா கலகம் பிறக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் பொம்பளைகள் இருப்பாங்க, ஆம்பளைகள் இருப்பாங்க. அவங்க இந்த குடும்பத்தில் கலந்தாச்சுன்னா திடீர்னு ஒரு மேட்டரை தூக்கி போடுவாங்க. விவாதமாகி தர்க்கமாகி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறவங்க அப்படியே என்ன ஆயிரும், கலவரமாக போயிடும். கலவர பூமியை மாறி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு குடும்பங்களில் பொம்பளைகளும் அப்படி இருப்பாங்க, ஆம்பளைகளும் அப்படி இருப்பாங்க. ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா பேசிட்டு இருப்பாங்க. எவனோ ஒருத்தர் வருவான், ஏதோ ஒரு பிட்டை போடுவான், அது அப்படியே விவாதமாக மாறும், தர்க்கமாக மாறும், அடிதடி சண்டையில் முடியும். அந்த மாதிரியான கலகத்தின் ஆவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுடா அப்படிங்கிற ஸ்பிரிட் வந்து இவனுக்கு இந்த அதிகாரமாக கொடுக்கப்பட்டுச்சான். அடுத்ததாக அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டுச்சு. அவனே எல்லாத்தையும் சாவடிக்கணும். இந்த பட்டயம் நன்மையானதுக்கு அல்ல, தீமையானதுக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு. இது எதுனாக்க 2வது செகண்ட் சீலுக்குள்ள போகணும்னா, செகண்ட் சீலில் போனால் அது ஃபர்ஸ்ட் சீலை விட மிகப்பெரிய செய்தி. ஃபர்ஸ்ட் சீலில் என்ன நடக்குது, அது ஒரு சபையில் நடக்குது.
செகண்ட் சில்லு ஏறக்குறைய பாதி உலகத்தில், பாதி ஐரோப்பாவில் நடக்கிற காட்சி இரத்த சாட்சிகளின் நிவாரணம். ரோமன் கத்தோலிக்க சபை இதுவரைக்குமாக இந்த 3 சபை காலங்களில் 68 மில்லியன் கிறிஸ்தவர்களை புராட்டஸ்டன்ட்களை கொண்டிருக்குது. கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்தவங்க அத்தனை பேர்த்தையும் என்ன செய்யுது, அது பழி வாங்குது. கத்தோலிக்க சபையானது முதலாம் சபையின் காலத்தில் வெள்ளை குதிரையில் வந்து, அப்போ ரோமன் கத்தோலிக்க சபை கிடையாது, அப்போ மணவாட்டி சபை கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அதில் பலகீனப்பட்டவர்களை வணிச்சிட்டான், கொண்டு போயிட்டான். அவன் பின்னாடி ரோமன் கத்தோலிக்க சபையாக மாறுறான். ஆனால் அப்போ அதுக்கு ரோமன் கத்தோலிக்க சபைன்னு கொடுக்கப்படலை. கேத்தலிக்னா என்ன அர்த்தம்? கேத்தலிக்னா என்ன அர்த்தங்க? சிலுவை சுமப்பவர்கள், கிராஸ் பேக்கர்ஸ். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து ஊழியக்காரங்க வந்து எங்கே போனாலும் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா பைபிள் கிடையாது. அப்போ வந்து சிலுவையத்தை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் சர்ச்சில் சிலுவை வைக்கக்கூடாது, சிலுவை விற்கிறாரான்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், சிலுவையத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சிலுவை எடுத்துகிட்டு போய், ஏன்னா அந்த காலத்தில் சிலுவை என்பது நம்ம எப்படி தூக்கு கயிறு இங்கே இருக்குதோ, இங்கே எப்படி மரண தண்டனையோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் சிலுவை மரணம் என்பது குற்றவாளிகள் கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை, சிலுவை மரணம். அப்போ அந்த சிலுவை மரணத்தை தேவன் பரிசுத்தமாக மாற்றினாரு. நீங்கள் எந்த சிலுவை வந்து கேவலமாக நினைக்கிறீங்களோ அந்த சிலுவையில் தான் எங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த நசராகி இயேசு தான் உண்மையான மெய்யான தேவன். நீங்கள் ஆராதிக்கிற யெகோவா தான் இந்த இயேசு. புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்று சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுத்தாங்க. பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, சிலுவை. ஆகவேதான் சிலுவையினுடைய அந்த ரத்தத்திலே அநேக ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக சொன்னான். இப்போ 2ஆம் சபையின் காலம் வரும்போது அவங்க வந்து அவங்க தான் ரோமன் கேத்தலிக்னு சொன்னார். கேத்தலிக், ரோமன் கேத்தலிக்ல கேத்தலிக். கேத்தலிக்னு என்ன அர்த்தம்? கிராஸ் பேக்கர்ஸ், சிலுவை சுமக்கிறவன் தான் அப்படிம்பாங்க. சிலுவை சுமக்கிறவன் யாரு? ஊழியக்காரங்க, பாஸ்டருங்க, கிறிஸ்தவருங்க. எவனெல்லாம் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தானோ அவன் வீடுகளை சிலுவை வச்சிருப்பான், 2 கட்டை எடுத்து அடிச்சு மாட்டி வச்சிருப்பான். யாராவது கிறிஸ்தவனாக இருக்கிறாங்களோ வெளியே போகும்போது சிலுவையை தூக்கிட்டு போவாங்க, கழுத்தில் சிலுவையை மாட்டிக்குவாங்க, கையில் சிலுவையை மாட்டியிருப்பாங்க. ஐ ஆம் கிறிஸ்டியன். கிறிஸ்துவன் சொல்றதுக்கு அவன் வெட்கப்படலை. எப்போ? முதலாம் சபையின் காலத்திலே. 2ஆம் சபையின் காலம் வரும்போது இவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு அந்தி கிறிஸ்துவுக்கு. ஸோ கிறிஸ்தவர் வளரக்கூடாது என்பதற்காக 2ஆம் சபையின் காலத்தில், 2ஆம் முத்திரையின் காலம், 2ஆம் சபையின் காலம், 2ஆம் முத்திரையின் காலத்தில் சொல்லி 2ஆம் முத்திரையின் காலத்தில் 2வது சபை, 3வது சபை, 4வது சபை. 3வது சபையில் தான் நிசையா மகாநாடு நடக்குது. அப்போ ரோமன் கத்தோலிக்க சபை இல்லை, இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்க சபை 4வது சபையின் காலத்தில் தான் வருது. ஆனால் அந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய ஆவி எங்கே இருக்குது? அந்த சிவப்பு குதிரையில் வந்துருச்சு, சிவப்பு குதிரை மேலே உட்காந்துட்டு வருது. ஏன் ரோமன் கத்தோலிக்க சபை? முதல்ல அது கேத்தலிக், கத்தோலிக்கும். ஆனால் ரோமாபுரியோடு உடன்படிக்கப்படும் போது அது ரோமன் கத்தோலிக்க தான் மாறுது. நம்மளாம் கத்தோலிக்கிறா, ரோமன் கத்தோலிக்கிறா? நம்மளாம் கத்தோலிக்கர்கள். நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்டால் கிறிஸ்தவன். எந்த சபைன்னா கேத்தலிக். என்ன கேத்தலிக்கு? நான் ஆர்சி, ஆர்சினே சொல்லலாம். என்ன ஆர்சி? நான் ரோமன் கேத்தலிக் கிடையாது, நான் யாரு? ரியல் கேத்தலிக், ரியல் கிறிஸ்டியன். ரோமன் கேத்தலிக் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கு பிறகு வர புராட்டஸ்டன்ட் எல்லாமே, அந்த பிள்ளைங்க எல்லாமே, கத்தோலிக்க சபையுடைய பிள்ளைங்க எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க? பிதா குமாரெலாம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. பவுல் ரியல் கிறிஸ்டியன், பவுல் விசுவாசிகள் ரியல் கிறிஸ்டியன்ஸ். அந்த ரியல் கேத்தலிக்கு, அந்த ரியல் கேத்தலிக் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் நம்ம ரோமன் கேத்தலிக் கிடையாது, ரியல் கேத்தலிக். இப்போ அவங்க அந்த கிராஸ் பேக்கராக இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சிலுவை சுமப்பவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். சிலுவை வீரர்கள் நம்மெல்லாம், சிலுவை சுமப்பவர்கள். சிலுவை சுமப்பவர்கள் நம்ம வெட்கப்படுறது கிடையாது. அல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும் அந்த சிலுவை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது செகண்ட் சீல். அப்போ இவன் பட்டயத்தில் வந்து பாருங்க, ரோமாவுடைய அலங்கம் இங்கே போட்டிருக்கேன். என்ன செய்வான்? மிகப்பெரிய ரோமாவுடைய அந்த அரங்கம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டேடியம், அந்த கொலோசியம். அதில் வந்துட்டு மிருகங்கள்லாம் இருக்கும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மறுதளிக்கலைன்னா தூக்கி போட்டு சிங்கத்தை விட்டுருவாங்க. சிங்கம் கடித்து குதறி சாப்பிட்றத மேலே இருந்து வேடிக்கை வைப்பாங்க ஜனங்க, ராஜாக்கள். இப்படியாக அந்த காலத்தில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. சிலுவையில் வந்து இயேசு மட்டுமில்லை, இயேசுக்கு பிறகு அநேக புராட்டஸ்டன்ட்டுகள் கிறிஸ்தவர்கள் செய்யப்பட்டாங்க. இயேசுவை மறுதளிக்காத கிறிஸ்தவர்கள் எல்லாமே சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படியே தீ வச்சிருவாங்க.
ரத்த சாட்சிகளுடைய அதை எடுத்தால் நம்ம அழுகாமல் போக முடியாது. பட் உங்களுக்கு அவ்வளோ இன்றைக்கி செகண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு விளக்கத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ ரத்த சாட்சியுடைய வரலாறு நமக்கு தெரியணும். முதலாவது ரத்த சாட்சி ஸ்டேவான்லேருந்து யார் எந்தெந்த ரத்த சாட்சி எந்தெந்த காலத்தில் யாரெல்லாம் பெயரிடப்பட்டிருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். ரத்த சாட்சிகளின் காலம், ரோமர் கொலோசியம், இது என்னையோடைய வரலாறு என்ன திருக்க சொல்கிறாரு. நான் ரோமாபுரிக்கு போகும்போது அந்த கொலேசியத்துக்குள்ளே போனேன், அந்த அரங்கத்துக்குள்ளே போய் அங்கே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணேன். அந்த மண்ணில் தானே என்னுடைய பரிசுத்தவான்களுடைய மனவாட்டுடைய என்னுடைய மூதாதைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னு அந்த மண்ணை எடுத்து முத்தம் கொடுத்தேன் அப்படின்றார். பாருங்க, அப்படி பரிசுத்த பூமியா அது அநேக பரிசுத்தவான்கள் நம்ம இப்போ உட்கார்றதுக்கு வந்து அநேக ரத்த சாட்சிகளை மறிச்சிருக்கிறாங்க. இந்த ஏன்னா இந்த சிவப்பு குதிரையில் வந்த இந்த அந்தி கிறிஸ்து முதலாவது சபையின் காலத்தில் வெள்ளை குதிரையில் வந்தவன் தான் ரெண்டாவது சபையின் காலத்தில் சிவப்பு குதிரையில் வரா. முதலாவது குதிரையில் வெள்ளை குதிரையில் வந்த அதே அந்தி கிறிஸ்து தான் ரெண்டாவது சபையின் காலத்தில் பட்டயத்தை எடுத்துகிட்டு வரான். முதலாவது சபையின் காலத்தில் வில்லை கொண்டு வந்தான், ரெண்டாவது சபையில் பட்டயத்தை கொண்டு வரான். யாரெல்லாம் அவனுக்கு இனங்களையோ அவங்கள வெட்டி தள்ளணும். எதனையில வெட்டி தள்ளனா பட்டயத்தில் மட்டும் இல்லை, அவன் சாகடிச்சான். கல்லால் அடித்து கொள்ளுவான், பட்டயத்தில் சாகடிப்பான். பெரிய ஒரு ஈட்டியை நிற்க வச்சு, அந்த ஈட்டி கூர்மையான ஈட்டியாக இருக்கும், அதில் போய் உட்கார வச்சுருவாங்க. கிறிஸ்துவ போய் அப்படி உட்கார வச்சுருவாங்க. அந்த ஈட்டி அப்படியே போகும். பட்டயத்தை நிறுத்திட்டு அது பட்டயத்தை மேலே உட்கார வச்சுருவாங்க. எவ்வளோ பயங்கரமாக அவர்கள் மரித்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மென்மைக்காக எல்லாவற்றையும் தூசியும் குப்பையுமாக ஆவி ஆத்ம சரித்து எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்தாங்க. இதான் ரெண்டாவது சபையின் காலம். இந்த காலத்து ரெண்டாவது முத்திரையின் காலம். இந்த காலத்தில் வந்து இந்த குதிரை எத்தனை சபையை கிராஸ் பண்ணுது? வெள்ளை குதிரை வந்து முதலாவது சபையை மட்டும் கிராஸ் பண்ணிச்சு. ஆனால் இந்த குதிரை சிவப்பு குதிரை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 170 ஸ்டார்ட் ஆச்சு. 170 1520 வரைக்குமாக அது ட்ராவல் பண்ணுது குதிரை. ரத்த சாட்சிகளை கொள்கிற வெறி தீரவே கிடையாது. அது 3 சபையை கிராஸ் பண்ணுது. அந்த 3 சபை எதுங்க? சிமிர்னா, பெர்கமு, தைத்திரா. முதலாவது சபையின் காலம் எபேசில் மட்டும்தான் வெள்ளை குதிரை போச்சு. ஆனால் ரெண்டாவது முத்திரையில் சிமிர்னா, பெர்கமு, தைத்திரா 3க்கும் ட்ராவல் பண்ணுது. எத்தனை ஆண்டுகள்? 170 1520 வரைக்குமாக அவனு வெறி தீரல. ஏறக்குறைய எத்தனை நூற்றாண்டுங்க? 170 எங்கே இருக்குது? 1520 எங்கே இருக்குது? இத்தனை காலங்களுக்கு கிறிஸ்தவர்கள் வதைக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசு, நம்ம சொகுசாக உட்காந்துருக்குறோம். அன்றைக்கி அப்படி இல்லை. இந்த ஆண்டுகளில் வந்து அநேகர் யாரால வேறு யூதனாலேயோ இல்லை இஸ்ரேல்னாலேயோ மற்ற ஜனங்களால கிடையாது. யாராலே? கிறிஸ்தவனாலேயே கொல்லப்பட்டான். ரோமன் கத்தோலிக்க சபையினாலே யாருக்குரிய 68 மில்லியன்கள் இருக்காங்க ப்ராட்டஸ்டன்ட்கள் செத்துருக்குறாங்க. ஏன் தெரியுமா? கத்தோலிக்க சபை சரியில்லை, எவனெல்லாம் வெளியே வந்தானோ அவனையெல்லாம் போட்டு தெளிவுக்கிறான். அது எப்போ வெளியே வந்தான்னாக்க ரெண்டாவது சபையின் காலத்தில் கிபி 320 வந்து 25 வந்து நிசையா மகாநாடு இல்லைங்களா? இது சிமிர்னா 2, பெர்கமு 3. 666 வரும்போது எத்தனை சபையின் காலம்? தைத்திரா வரும்போது 606 முதல் கத்தோலிக்க சபை உண்டாகிறது. முதல் போப்பு பாலிகாப், 10ஆம் பாலிகாப் அவர் தான். பாலிகாப் இல்லை, போனிஃபாக்ஸ். 10வது போனிஃபாக்ஸ் தான் முதல் போப்பு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? பேதுரு தான் முதல் போப்பு, ராயப்பர் தான் முதல் போப்புன்றாங்க. அதை அவங்க சொல்லிக்கிறது. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுகிறதுனா 10ஆம் போனிஃபாக்ஸ் முதல் போப். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கிரீடம் வந்து முதலாவது சபை வெள்ளை குதிரையில் வந்தவனுடைய கிரீடம் அங்கே கொடுக்கப்படுது இல்லைங்களா? அவன் வந்ததுக்கு பிறகு கத்தோலிக்க சபையினுடைய வீரியம் வெறி அடங்கல, எக்கச்சக்கமான கிறிஸ்துவ கொண்டு போட்டான். இது சிகப்பு குதிரையின் காலம். இந்த சிகப்பு குதிரைய கிளைமேக்ஸ் தான் 606. 606லேருந்து 1520 வரைக்கும் எத்தனை வருஷம் எண்ணிப்பாருங்க? 606, 607, 600 இப்படி வரும்போது எத்தனை நூற்றாண்டுகள்? எக்கச்சக்கமான வேற கொண்டிருக்கிறோம். சரி, அதெல்லாம் வந்து நம்ம ரத்த சாட்சிகள் புஸ்தகத்தை தனியாக படித்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லைனாக்கா நீங்கள் ஷார்ட்டாக நெட்டில் ஆன் பண்ணாக்க மட்டையர்ஸ் ஏபோட் கிறிஸ்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு எல்லாம் வந்துடும். அதை படிக்கணும். செகண்ட் சீல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரை. இந்த 3 சபை காலங்களில் மனவாட்டிக்கு தேவன் உழைப்பு மற்றும் பலிக்கு அடையாளமாக காளை நாவி கொடுத்தார். முதலாவது சபையின் காலத்தில் வந்து சிங்கம் பீரிட்டு இருக்கும். ரெண்டாவது சபையின் காலத்தில், ரெண்டாவது முத்திரையின் காலத்தில் இந்த 3 சபை ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாருனாக்க காளை நாவி கொடுத்தார். காளை வந்து ஏதாவது எது அடிக்குமா நம்மளை? அது பொறுமையாக இருக்கும். எத்தனை அடித்தாலும் அது பொறுமையாக வாங்கிக்கும். வண்டி ஓட்டும் போது மாட்டுக்காரன் எப்படியெல்லாம் அடிக்கிறான், அது ஏதாவது கேட்குதா? அதை கட்டி போட்டுறாங்க. கொஞ்சம் கூட அசைவெல்லாம் இப்படியே கட்டி வச்சுருப்பாங்க. கொசு கடிக்கும். இந்த மரமடைகளுக்கு அறிவே இருக்காது, கட்டி போட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் லெங்க்த்தாக விட்டால் அது ஆடிட்டு இருக்குன்ட்டு ஷார்ட்டாக கட் பண்ணி மூக்கராக போட்டு போயிடுவோம்.
சில இடங்களில் பசுமையான புல் இருக்கும், வாயை கட்டி வச்சுருப்பான். சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும், அதுக்கு என்ன சாப்பிட முடியாது. தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணி இருக்கும், குடிக்க முடியாது. உடனே ஊருக்கு போயிடுவானுங்க. நல்ல எஜமானார் தான் அதெல்லாம் கவனிப்பான். நாய் வளர்த்துறது கூட தெரிஞ்சால் நாய் நல்லா வளர்த்தணும், இல்லைன்னா வளர்த்தக்கூடாது. ஒரு நாய் வளர்த்தும் போது அதுக்கு என்ன தேவை, ஒரு நாயை கட்டி போடும்போது கூட இந்த நாய் இந்த இடத்துல கட்டி போடுறோமே, கட்டி போடுறதுக்கு பிறகு அது வளைஞ்சு அது கம்பளியே சுற்றி டைட் ஆகி கழுத்தில். அப்போ அதுக்கு நம்ம இந்த கயிறு கட்டலாமா, இந்த செயின் கட்டலாமா? பாருங்கள், இப்போ இங்கே ஒரு நாய் கட்டி போட்டிருக்காங்க, நான் டெய்லியும் வந்து பார்ப்பேன். அது அப்படியே சுற்றி கழுத்து இறுக்கி கிடக்கும். யாருமே வரமாட்டாங்க. உடனே காலையிலையும் மதியானம் சாயந்தரமாக தான் வருவாங்க. இப்போ நம்ம வரலன்னா அது கேன்னு கத்தும். அப்புறம் நான் அதை வந்து எடுத்து விட்டு அதை வேறு பக்கம் கட்டி அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடுவேன். வெறும் பிஸ்கட்டு தண்ணி வச்சா மட்டும் பார்த்தாது, அந்த நாயை கட்டி போட்டாலுமே அந்த நாய் வந்து இங்கே கட்டி போட்டால் என்ன, மின் கம்பம் இருக்குதா, கரண்ட் ஷாக் அடிக்குமா, இந்த இடத்துல வேறு நாய் வந்துருமா, இல்லை கட்டி போட்டு லேட் ஆச்சுன்னா கொசு தொல்லை இருக்குமா, இந்த இடத்துல இதை பறக்க வைக்கலாம், வெயில் வந்துருமே, வெயில் வந்தாச்சுன்னா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சென்ஸ் ஒரு மனுஷனுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் அவன் நாய் வளர்த்தணும். இல்லை நாய் வளர்த்துறதுக்கு பிரியம் இருக்குது, ஆனால் அது கவனிக்கிறதுக்கு அவனுக்கு அறிவு இல்லைன்னா அது நாய் வளர்த்துல பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு சாப்பாடு நம்ம போடுறோம், எது போடுறாலும் நாய் சாப்பிடும் அப்படின்னு போடக்கூடாது. நானும் பிரதரி ஜோஸ்வா பிரதரும் இன்னொரு வாரம் இந்த கேலண்டர்லாம் அனுப்புகிற வேலையில் இருந்துச்சு. ஹோட்டலில் போய் சாப்பிடும், மதியானம் பசி ஆயிடுச்சு, சாப்பிடும். சிக்கன் ஃப்ரைஸ் சொல்லி சிக்கன் வந்துச்சு. சரி சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு எனக்கு இங்கே இந்த நம்ம சபையில் கட்டியிருந்த ஹவுஸ் ஓனர் நாய் இது கட்டி ஞாபகம் வந்துச்சு. இங்கே தானே வரப்போகிறோம். அது எப்பவுமே வாலாட்டு வரப்போல பிஸ்கட் வாங்கி போடுவீங்க, வாலாட்டு. சரி நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், அதில் கொஞ்சம் 2-3 எலும்பு சிக்கன் பீஸ் எல்லாம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா. பிரதர் ஒரு பரோட்டா எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள், அவர் பரோட்டா சாப்பிட்டார், எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா அதில் பிச்சு அதை கொஞ்சமாக எடுத்து பரட்டி போகும்போது நாய்க்கு போட்டுடணும் அப்படின்னு. சரி இவர் என்ன பண்ணார், ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு அந்த குழம்பெல்லாம் காசாரமாக வைப்பாங்க இல்லையா, அழகாக குழம்பெல்லாம் ஊற்றி பரட்டி கொலன்னு இப்போ அது குட்டி நாய் வந்து இப்படி சாப்பிடாது, இல்லை டேஸ்ட்டாக இருக்கும்போது அப்படி கொண்டு வந்து வச்சார். குழம்பெல்லாம் போகுது, அது ஏற்கனவே காரம், அது குட்டி நாய், பெரிய நாய்னா கூட செஞ்சுட்டு சாப்பிட்ரும். அது பெரிய நாயாக சாப்பிடாது அவர் பண்ணதுக்கு. எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சார், அது தொடவே இல்லை. அப்போ அவருக்கு அந்த நாய்க்கு வளர்த்துற பற்றி அவருக்கு தெரியல. நான் சொன்னேன் அது சாப்பிடாது பிரதர்னு. அந்த மாதிரி பரட்டி ஜெர்ஸாக கொடுப்பாரா, அவர் பிள்ளை கொடுப்பாரா, காரமாக வச்சு பெருசா அப்படி வாயில் திணிப்பாரா, கண்ணில் காதுலெல்லாம் பிடிங்கிற வயிற்றில் பிடிங்கிறாது. அப்போ பிள்ளைக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே போல் அது ஒரு நாயோ அது நாய்க்குட்டிங்கிறது அந்த தெளிவு வேணும். அவருக்கு அது இல்லை. அப்போ அவர் நாய் வளர்த்தாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அவர் வளர்த்துறதில்ல சொல்கிறேன். அப்போது எப்படி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி நம்ம சபைகளுக்கு சில ஆத்துமாக்களுக்கு பாஸ்டருக்கு கொடுக்கணும். ரொம்ப காரசாரமான உணவு கொடுத்தா என்ன செய்யாது, சரிக்கு அது ஓடிடும். ஒரு சில வந்து கண்டிக்கணும், ஒரு சில கண்டிக்கக்கூடாது, ஒரு சில விட்டு பிடிக்கணும், ஒரு சில விட்டு பிடிக்காமல் உடனே பனிஷ் பண்ணணும். பிரணாவிட்ட கேட்குறாங்க, ஏன் அந்த சகோதரி வரும்போது ஆப்ரேஷன் பண்ணுறது தப்புன்னு சொன்னீங்க, இந்த சகோதரி வரும்போது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அந்த பொம்பளைகிட்ட மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி கடத்தட ஆப்ரேஷன் பண்ண தப்பு இல்லை, இது ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது அப்படின்றாரு. அது வந்து பண்ணினா செத்து போயிடும், ஏன்னா அது கர்ப்பப்பையில் கேன்சர். ஆகவே நீ அது பண்ணி தான் ஆகணும், பண்ணாமல் இருந்தீங்கன்னா செத்து போயிடும். நீ வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற, தேவனுடைய பிரமாணத்தின்படி நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. உனக்கு எதாவது கேடு இருந்துச்சுன்னா பண்ணலாம், கர்ப்பப்பை எடுத்தால் தான் நீ உயிர் வாழ்வேன்னு எடுத்துல தப்பு இல்லை. ஆனால் நீ வந்து பிள்ளை பக்கருக்கு யோசிக்கிற, உன்னை அழகு போகக்கூடாதுன்னு யோசிக்கிற, ஆகவே நீ பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தம். இதை வந்து ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுக்குற ஞானம் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மனைவியினாலும் முடியாது, பிள்ளைகினாலும் முடியாது, விசுவாசிகளாலும் முடியாது. அவன் மாதிரி ஏன் இந்த பொம்பளைக்கு எப்படி சொன்னார், ஏன் அந்த பொம்பளைக்கு அப்படி சொல்கிறாரு, ஏன் மாற்றி சொல்கிறாரு, சத்தியம் ஒன்று தானே, எல்லாத்துக்கும் பொதுவாக அடிக்கணும். அந்த மாதிரி தான் எந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ அந்த ஊழியக்காரன் அது தெரியும் போது மற்றவர்கள் அது புரிந்து கொள்ள முடியாது. மறுநாள் சொல்கிறார், என்ன நானே புரிஞ்சிக்க முடியாது இல்லையா, ஏன்னா யாருக்குமே புரியாது என்னுடைய அப்படிங்கும் போது அவர் மட்டுமில்லை ஊழியக்காரனுடைய நடவடிக்கை அப்படி தான் புரியாது. அன்றைக்கி மட்டும் இவங்களுக்கு இப்படி சொன்னார், இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு, அன்றைக்கி இப்படி செஞ்சார், இன்றைக்கி இப்படி செய்கிறாரு. அப்போ இடம், சூழ்நிலை, ஏவல் இதெல்லாம் பொறுத்து என்ன செய்ய அந்த மினிஸ்ட்ரி இருக்கும். அப்போது தேவன் இந்த முதலாவது சபையின் காலத்திலே செய்தியானது வந்து லகுவாக போச்சு. ரெண்டாவது சபையின் காலத்தில் வரும்போது சிங்கத்தின் ஆவி கொடுத்தார். ரெண்டாவது சபையின் காலத்தில் வரும்போது இது என்ன ஆகுது, காளையின் ஆவி, பொறுமை வந்தாச்சு. அப்போ அது பொறுமை வரும்போது அடித்தா அடி வாங்கும். இந்த மாட்டை பற்றி சொன்னேன் இல்லையா, மாடு எப்படி இருக்குது, எத்தனை அடி அடித்தாலும் வாங்கிக்குது.
இல்லையா? அதான் நான் சொன்னேன், தண்ணி தாகமாக இருக்கும், பொறுமையாக இருக்கும். ஓனர் வந்து எப்படா தண்ணி வைப்பான். நாய்க்கு தண்ணி இல்லாமல் மாடியில் கிடக்கும். அழகான நாய் விலைக்கு வாங்கி வச்சுப்பாங்க, விட்டுருவாங்க. அது தண்ணிக்காக இது இருக்கும். கீழே வந்தோடனே அது என்ன செய்யும்? ஓனர் தண்ணி ஊற்றும் போது வாலாட்டும். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் ஒரு தகப்பனா, விட்டுட்டு போயிட்ட, கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா? திட்டுவோம்ல, நாய் திட்டுமா? வாலாட்டுங்க. அதுக்கு அறிவு அவ்வளோதான், அஞ்சறிவு தான். நம்ம என்னதான் அடித்தாலும் அடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு இல்லை. நம்ம பையனிவோ புள்ளிவோ அடிச்சிட்டாக்க ஒரு வாரம் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, இல்லைங்களா? அதுக்கு பிறகு பக்கத்தில் வர மாட்டாங்க. ஆனால் நாய் அப்படி இல்லை. நாய் அடித்த அடுத்த நிமிஷமே ஒடியா அப்படின்னா ஒடியாது. மிருகங்கள், அஞ்சறிவு மிருகங்கள் அப்படிப்பட்டதுங்க. அப்போது காளையினுடைய தன்மை என்னென்னா பொறுமை. ரெண்டாவது, மாடு என்ன வெட்டத்தான் கொண்டு போகிறான்னு அதுக்கு தெரியும். ஆனாலும் வெட்டாதுமா, வாய் அதுக்கு இல்லை, வெட்டாதுமா, தன்னை ஒப்பு கொண்டு இருக்கிறது என்ன செய்யுது? கழுத்தை கொடுக்குது, தன்னைத்தானே தியாக பலியாக்குது. அதுபோல் ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும். நிந்திப்பான், அவமதிப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க, திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. நான் எதுக்கு தெரியுமா பொறுமையாக இருக்கிறேன்? என் தேவாதி தேவனுக்காக, ஆண்டவர் இயேசுவுக்காக. நான் இயேசுவின் பிள்ளை. நான் நினச்சா அவனை கெட்ட வார்த்தையில் பேச முடியும், நினச்சா அவனை அடிக்க முடியும், நினச்சா அவனை திட்ட முடியும், நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் என் ஆண்டவர் என்ன செய்யலை, அப்படி ஒப்பு கொடுக்கல. எனக்கு கிறிஸ்தவனாக படைச்சிருக்கிறார். நீ என்ன வேணாலும் கெட்ட வார்த்தையில் பேசு, நான் திருப்பி உன்னை பேசவே மாட்டேன். அது பொறுமை. அடுத்ததாக, கிறிஸ்துவுக்காக வெட்ட வராங்க, இரத்த சாட்சிகளாக கொள்ள வர பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறாங்க, கடத்திட்டு போகிறாங்க, வாழ்முனையில் பிள்ளையை வச்சுருக்காக்குறாங்க. நீ இந்த சத்தியத்தை மறுதளிச்சாதான் உன் பிள்ளையை உயிரோடு விடுவேன். பரவாயில்ல, என் பிள்ளை நீ எடுத்துட்டாலும் பரவாயில்ல, ஏசு என்ன செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். பெற்றோர் முன்னாடியே பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. பொறுமை, பலி. இன்றைக்கி நம்ம பிள்ளை யாராவது ஏதாவது சொல்லியாச்சுன்னா மூக்குக்கு மேலே கோபம் வந்துடுது, இல்லையா? பழைய சோறு சாப்பிட்டு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லியாச்சுன்னா, என் பிள்ளை பழைய சோறு சாப்பிட்றவளா? அப்படியா? நாங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைக்கு என்ன செய்கிறோம்? நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்குறோம். கோவம் வருதா இல்லையா? பிள்ளைகளை ஏதாவது சொல்லிட்டா கோவம் வருதா இல்லைங்களா? எனக்கு கோவம் வராது, மற்றவங்களுக்கு சொல்கிறேன். நான் என் பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கோவிச்சுக்க மாட்டேன். அவங்களாச்சும் ஆண்டவராச்சு. நிறையா சொல்லியிருக்கிறாங்க. மிச்சமான தான் கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் நான் வறுமையில் இருக்கும்போது, உறவினர் வீட்டுக்கு போகும்போது சில வீடுகளுக்கு அது மிச்சமானது கெட்டு போனதை எடுத்து கொடுப்பாங்க. பிள்ளைங்க சாப்பிடுங்க, அப்புறம் தான் தெரியும் கெட்டு போனதுன்ட்டு. அதுக்காக அவங்களை கோவப்பட மாட்டேன். அவங்க அறிவு அவ்வளோதான். ஏன் அறிவு இருக்கா? இதை போய் கொடுக்குறேன், உம்பளைக்கு நீ கொடுப்பியா, பழசை கொடுப்பியா அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். ஏன் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கி அவர் நல்லா வச்சிருக்கிறார், புரியுதுங்களா? அப்போ நமக்கு சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும். மெசேஜில் எத்தனை விசுவாசிகளுக்கு அப்படி இருக்குது, எத்தனை ஊழியக்காரர்களுக்கு அப்படி இருக்குது. ஊழியக்காரங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களா? எத்தனை ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க அடங்காமல் திமிர்த்தனத்தோட. அதனால என் பையனுக்கும் பிள்ளைக்கெல்லாம் சொல்லுவேன், காரில் இன்றைக்கி வந்திருக்குன்னா திமிர்த்தனமாக அதை ஓட்டக்கூடாது, வேகமாக ஓட்டாது, நிதானமாக ஓட்டு. அப்படி ஓட்டுறதில்ல சொல்கிறேன். மற்ற ஊழியக்காரில் பார்க்கும்போது நாளைக்கு வந்து நான் அவளை சொல்லக்கூடாது, பாஸ்டர் பையன் பாரு திமிர்த்தனமாக பார்த்தியா, அவர் எப்படி இருந்தார், இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மற்ற பசங்களை சொல்கிற மாதிரி நம்ம பசங்களும் சொல்லக்கூடாது. எவ்வளோ வசதி வந்தாலும் நல்லா இருந்தாலும் ஆடக்கூடாது. அன்றைக்கி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். அன்றைக்கி எப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது நம்முடைய இருதயங்கள் இருந்துச்சோ அதே இருதயங்களோடு நம்ம இருக்கணும். இன்றைக்கி நிறையா ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பாஸ்டர் வந்து கஷ்டப்பட்டு வசதி வந்து வீட்டை கட்டி சொத்து சேர்த்து காரு பங்களா வாய்ச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப திமிர் ஜாஸ்தி. நீங்கள் வேறு சபைகளுக்கு போனீங்கன்னா தான் என் பையன் பிள்ளையுடைய அருமை உங்களுக்கு தெரியும். மற்ற சபையில் இருக்கிற பாஸ்டர் பிள்ளைகளாக உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஏதோ நீங்களாம் வேலைக்காரிங்க மாதிரியும் உங்கள்கிட்ட பேசுறது கூட 2 வார்த்தை 3 வார்த்தை தான், ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. உங்களோட சரிசமமாக உட்காந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கூட்டி பெருக்கி உங்கள் எச்சத்தட்டுகளெல்லாம் கழுவுறாங்க. ஆனால் மற்ற பாஸ்டருக்கு பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்லுறேன். ஏன் தெரியுமா? அப்படி பிள்ளைகளை ஊழியக்கார வளர்த்தணும். விசுவாசிகளை பார்த்த உடனே அதுகளை வந்து வேலைக்காரிங்க மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. பணக்கார விசுவாசி ஒரு மாதிரி, ஏழை விசுவாசிகள் ஒரு மாதிரி, அல்லது சத்தியம் தெரிஞ்சவங்க ஒரு மாதிரி, தெரியாதவங்க ஒரு மாதிரி. நான் பாஸ்டர் பையன், நான் பாஸ்டர் பிள்ளை, அந்த கெத்னஸை வந்து அது விசுவாசி ஊழியக்கார பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஊழியக்காருக்கு இருக்கக்கூடாது, ஊழியக்காருக்கு முதல்ல இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கு இருக்கிறனால தான் பிள்ளைகளுக்கு அப்படி வருது. வீட்டில் சொல்லிக் கொடுப்பாளே, அவங்ககிட்ட அதிகமாக பேசாதே, விசுவாசி இப்படி பேசாதே, அவங்க முன்னாடி உட்கார வைக்காதே, நின்றுட்டு பேச வை, உட்கார வச்சு பேசாதே. இதெல்லாம் ஊழியக்காரங்க வீட்டில் பேசுவாங்க. விசுவாசிகள் வந்து அந்த பாத்திரம் கழுவு சொல்லி, தட்டப்பை கழுவு சொல்லி, அவளை கூட்ட சொல்லி, இவளை பெருக்க சொல்லி, இதெல்லாம் பேசுவாங்க.
அவங்க உண்மையாலுமே விசுவாசிகளாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. சபையை நம்ம கூட்டணும், சபையை எச்சத்திட்டு நம்ம கழுவணும், அதை பாக்கியமாக அவங்க நினைக்கணும். ஏன் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் என்ன வேலைக்காரியா, நான் மட்டும் வேலைக்காரன், நான் மட்டும் செய்யணுவேனா? அப்படி தான் அது ஸ்பிரிட்டு வேறு. அது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இந்த சபையை நம்ம எல்லாம் ஒன்றா நினைப்பாங்க. அப்படி அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வரணும். அவன் மட்டுமே இப்படி இருக்கிறா, அவன் மட்டும் பெரியவளா, அவன் மட்டும் பாஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கிறா, அவன் மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறான், அப்படிங்கிற மாதிரி இடம் வரக்கூடாது. அப்போது அந்த எண்ணம் எல்லாமே நம்மளை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவ்வளோதான். இந்த சகிப்புத்தன்மை பொறுமை இருக்கிறவங்க தான் பிரைடு, மணவாட்டி. இந்த சகிப்புத்தன்மை பொறுமை இல்லைன்னா மணவாட்டியை இருக்க முடியாது. ஒரு காரியம் தீர்க்கதரிசி ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை உண்மை சம்பவமோ உண்மை கதையாக தெரியாது. 6வது முத்திரைன்னு நினைக்கிறேன், இல்லை 3வது முத்திரை 6வது முத்திரை நினைக்கிறேன். அதில் ஒரு பெரிய பணக்கார வாலிபன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக வரான். அவன் ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் மகனை அங்கே இங்கேயும் போய் தொலாகாது, நம்ம ஃபேக்ட்ரியிலே நல்ல அழகான பிள்ளைங்க இருந்தால் கண்ணுக்கு பிரியமானவனாக தான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் அதில் கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க இருந்தால் பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரின்னு வந்து அனௌன்ஸ் கொடுக்கப்படுது, இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, இந்த மாதிரி நம்முடைய ஓனர் மகனுக்கு பெண் தேவைப்படுது, இத்தனாம் தேதி வருவார், வரும்போது நீங்கள்லாம் என்ன செய்யணும், நல்லா ஆயத்தமாக இருக்கும், மாப்பிள்ளை கண்ணுக்கு லட்சணமாக இந்த கம்பெனி யூனிஃபார்மெல்லாம் கழட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாலிபன் குதிரையில் போகிறார். போகும்போது ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லா பெண்களை பார்க்கும்போது எல்லாரும் அலங்கரித்து கொண்டு வெஸ்டர்ன் ஸ்டைலு, ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, மீடி, சுடிதார், இது எத்தனையோ எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு, கண்ணுக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு, முடி அலங்காரம் பண்ணிக்கிட்டு, கண்களுக்கு மை இட்டுட்டு, இப்படி ஆகி இந்த உலகத்தின் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு அழகாக ஸ்டாருங்க மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கிறார். அதில் ஒரே ஒரு பெண், எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஒரே ஒரு பெண் இருக்கிறான், அது கிச்சனில் இருக்கிறான். அந்த கிச்சனில் இருக்கிற பெண்ணிட்ட போகும்போதே அந்த எல்லாத்தையும் பாத்திரத்தை எல்லாம் இப்படி கையெல்லாம் தொடச்சிங்க, கரியாகி வேத்து பூத்து ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக அழுக்கு துணியோட அந்த அந்த அத்தனை பேர்த்துக்கு சோறாக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில் இருக்கிறான். சோறுனா அமெரிக்காவில் சோறு கிடையாது, ஃபுட்டு சொல்கிறேன், ஃபுட் ரெடி பண்ணுறது. இப்போ இந்த வேலைக்கு இந்த ஓனர் போகிறார், ஓனர் மகன் போகிறார். போய்ட்டு அவளை பார்த்த உடனே, ஏம்மா நீ அது மாதிரி இல்லையா? இல்லைங்க, நான் எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்காக இருக்கிறேன். ரொம்ப நேரம் அவளை பார்க்குறார். அவள் சமைக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, பேசுறது, தன்மை, குணம் எல்லாம் முடிஞ்சோன்னா அவனுக்கு இந்த பொம்பளைகளெல்லாம் பிடிக்கல, இந்த பிள்ளைகளெல்லாம் பிடிக்கல, அவளை பிடிச்சிருச்சு. சொன்னேன், நான் தான் உன்னை நீ உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் மறுமுறை வரும்போது நீ ஆயத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடாது, குளிச்சு துணி மாத்திரம் ரெடியாரு அப்படின்னு தனக்கு மோதிரத்தை கழட்டி கையில் போட்டுட்டு போயிடுறாரு. இந்த பொம்பளைகள்லாம் பார்த்துட்டு ஒரே டென்ஷன், யாருக்குன்னு ரிசல்ட் சொல்லாமல் போயிட்டாரு. அடுத்த முறை வரும்போது அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இந்த டேட்டில் வந்து நான் வந்து இந்த பெண்ணை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன், அதை உங்களை ரகசியமாக வச்சுருக்கிறார். அடுத்த முறை வரும்போது இவங்கெல்லாம் இன்னும் குஷியாக ஆடிட்டு இருக்கிறாங்க. இவன் சொல்கிறான், இந்த மோதிரம் எனக்கு போட்டு போயிருக்காரு, எனத்தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போயிருக்காரு, பைத்தியகாரி, நீ எதாவது சோத்துக்கலன்னு சொல்லி மோதிரம் போட்டிருப்பாரு, அல்ல ஒரு பாவம் சொல்லி போட்டு பாரு, என் மூஞ்சி பார்த்து அவன் கட்ட போகிறானா, இன்னை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸு மீனா எனக்கு கரித்துணி மாதிரி கட்டி இருக்கிறான், இதை பார்த்து அவன் கட்ட போகிறானா, அப்படி கிண்டலோ கிண்டல், கேள்வி பொம்பளைகளை கேள்வி பண்ணுறது சொல்ல வேண்டியதே இல்லையே. பொம்பளைகளை மாதிரி யாரும் மற்றவங்களை கேவலம் பேசுறவங்க யாரும் இருக்க முடியாது, அவ்வளோவா மென்று துப்பிட்டாங்க. இவன் அதுக்கெல்லாம் என்ன செய்யல, ஏன்னா தன்னை எந்த கல்யாணம் பண்ணுறானோ அந்த மணமானுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறா, மற்ற யார் சொன்னாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அவர்கிட்ட நேரடியாக வாக்கு மூலம் வந்தாச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம். அந்த வாக்கு தத்துவத்தை அவள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தான். யார் என்ன சொன்னாலும் கேட்கல, அவளை வழக்கம் போல் சமைச்சான். அந்த அன்னைக்கு வரும்போது இந்த எல்லா ஆடல் பாடலோட இவங்க இந்த குரூப்பாக டான்ஸ் ஆடுறாங்க. நம்மள யாரோ ஒருத்தி கட்ட போகிறாங்க, யார் அந்த பாக்கியசாலி. அந்த குதிரை நேராக கிச்சனில் இருக்கிற அவளை அப்படியே தூக்கி குதிரையில் வச்சுட்டு, என் பிரியமே ரூபவதியே உன்னை பழுதொன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். இதை திருக்குறள் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது நிறைய ஸ்தாபனங்கள், சபைகள்லாம், எங்கள் சபை பெரிய சபை, நாங்கள் தான் ஜனங்க நிறையா இருக்கோம், நிறையா ஊழியம் பண்ணியிருக்கோன்னு ப்ராட்டஸ்டன்ட் சபை எல்லாம் நெஞ்ச நிமிர்த்துமா. ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டார். அவருக்காகவே வாழ்கிறேன், அவருக்காகவே ஜீவிக்கிறேன். ஒரு சிறு கூட்டம் பூமியில் இருக்கும், அது மணவாட்டி கூட்டம். அப்படி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அந்தந்த காலத்துடைய செய்தியில் இருக்கும், அந்த செய்தியில் இருக்கிற மணவாட்டியை பார்த்து தான் அவர் பிக்கப் பண்ணுவார். அல்லேலூயா. ஏனென்றால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம்.
அந்த வாக்குத்தத்தம் பிரைட்ல கொடுத்துருக்க யாரும் அதை விசுவாசிக்கலாம். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படலாம், இன்னைக்கு நம்ம நிந்திக்கப்படலாம், இன்னைக்கு நம்ம அவமானப்படுத்தப்படலாம், இன்னைக்கு நம்ம கேவலப்படுத்தப்படலாம், இன்னைக்கு நம்ம தூசிக்கப்படலாம், இன்னைக்கு எந்த நிலையிலும் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்வாரு? என் பிரியமே, என் ரூபவரி, உன்னை பழுது ஒன்றுமில்லை அப்படின்னு அழைப்புக்காக தான் செய்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதுதான் சிவப்பு குதிரையில் போகும்போது அன்னைக்கு இருக்கிற அவர்களுக்கு அந்த தரிசனம் தான் இருந்துச்சு. இன்னும் 6000 ஆண்டுகள் 6000 வரைக்கும் சபை நீடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எப்போ ஆண்டவர் வந்தாலும் சரி, 1 கோடி வருஷங்கள் கழித்து வந்தாலும் சரி, அல்லது 10 கோடி வருஷங்கள் கழிச்சு வந்தாலும் சரி, 1000 ஆண்டு கழிச்சு வந்தாலும் சரி, நாளைக்கே அவர் வந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றின் தூசியும் குப்பையுமாக இந்த ஜீவனை நான் செய்கிறேன், கொடுக்கிறேன். எனக்காக ஜீவன் கொடுத்தவருக்கு நான் ஜீவன் கொடுப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவராக அந்த தியாக பலிகளாய் ஒப்பு கொடுத்தார்கள். அதுதான் அந்த காளையின் ஆவி. நம்ம எண்ட் டைம் சர்ச்சில் சிங்கத்தின் ஆவி இருக்கணும். வார்த்தைக்கு விரோதமாக ஒருத்தர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறதுங்க? விட்டு கொடுக்கக்கூடாது. சிங்கத்தை போல ஃபோர்ஸாக இருக்கணும். அடுத்ததாக உங்களை குறித்து கேவலமாக, இழிவாக, மோசமாக யார் பேசினாலும் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ள வேண்டும். காளையின் தன்மை நமக்கு இருக்கணும். இயேசுவுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், ஆண்டவரே, இவர் பேசுறது கஷ்டமாக இருந்தது, என் புருஷன் பேசுறது கஷ்டம், என் மனைவி பேசுறது கஷ்டம், என் மாமியார் இப்படி பேசிட்டான், என் பிள்ளைங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, என் ஃப்ரெண்டு இப்படி பேசியாச்சு, ஆண்டவரே காயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அந்த காளையின் ஆவி இருந்தால் தான் சரிக்கு சரி நிற்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மோசமாக பேசியாச்சுன்னா சரிக்கு சரி போட்டு பதிலளித்து அவங்கள மொக்கையாக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த காளையின் ஆவி. அது 2ஆம் முத்திரையினுடைய காலத்திலே இந்த 3 சபையின் காலங்கள், 2ஆவது சபை காலம் இர்மியாஸ், 3ஆவது சபையின் காலம் மார்ட்டின், 4ஆவது சபையின் காலம் கொலம்பா. இந்த தூதர்கள் அந்த 3 சபையின் காலங்களையும் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பரிசுத்த மார்ட்டின் இருக்கிறாரே, 3ஆவது சபையின் காலம், அவர் ஆர்மி மிலிட்ரி. அவர் மிலிட்ரியில் இருக்கும்போது தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு வந்துட்டார். வரும்போது பனிக்காலம், பயங்கர குளிர்காலம், குதிரையில் வந்துட்டுருக்கிறாரு. மிலிட்ரி கோட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். கோட், ரெயின் கோட் போட்டு தலைக்கெல்லாம் போட்டு குளிருக்கு வாமாக இருக்கும். பெரிய காஷ்மீர்லாம் போனீங்கன்னா பயங்கர குளிர். நம்ம போகிற சொட்டெல்லாம் அங்கே தாங்காது. ஊட்டிக்கு போனீங்கனாலே பயங்கர குளிர். அங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான கோட் போட்டால் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி அவங்க இடத்துல மார்ட்டின் அவர் அங்கேருந்து வராரு. அவர் 5ஆவது சபையின் தூதனுங்கிறதுலாம் அவருக்கு, 3ஆவது சபை தூதன்லாம் அவருக்கு தெரியாது. தேவனுடைய ஊழியக்காரன், அவ்வளோ தேவனுக்காக ஊழியம் பண்ணும். ஒரு வயசான கிழவர் கூரில் நடுங்கிட்டு இருக்கிறார். பிச்சைக்கார், பெகர் குழுவில் நடந்துட்டு இருக்கிறார். பார்த்துட்டு இவர் ஆர்மி தானே, சட்டவனா போடலாம், போலீஸ்காரோ ஆர்மியான ரொம்ப இறக்கமாக இருப்பாங்களா, போனால் அப்படி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, அடிபட்டு கிடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இவர் வரும்போது குழுவில் நடுங்கிறத பார்த்த உடனே இறங்குறாரு. என்ன செய்றதுன்னு தெரியல. ரெயின் கோட்டை கழுத்துட்டாரு, டக்குன்னு பட்டையை எடுத்து 2ஆக கிழிச்சாரு. அவனுக்கு ஒன்று கொடுத்தாரு. அவன் போத்திட்டு வாமா தூங்க. இவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது எந்த கோட்டை கிழிச்சு கொடுத்தாரோ அந்த கோட்டை எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து தரிசனமானாராம். மகனே, நீ வரும்போது நான் குளிரில் இருந்தேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதுதான் 3ஆவது சபை அவருடைய ஊழியம், பயங்கரமான ஊழியம். சபை காலங்கள் நீங்கள் அதை படிக்கணும். 7ஆம் சபையின் காலத்தில், 3ஆவது சபையின் காலத்தில் இந்த மார்ட்டினுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு அதை நெட்லேயும் நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா தீர்க்கதரிசி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பேன், அதை நெட்லேயே பார்க்கணும். அப்படிப்பட்ட மகத்தானே ஆளாக இருக்கிறனால தான் 3ஆம் சபை தூதனாக தீர்க்கதரிசி அவரை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி இர்மியாஸ், கொலம்பா, இவருடைய மகத்தான ஊழியங்களை இந்த இரத்த சாட்சிகளின் காலத்தில் மத்தியில் கூட தைரியமாக கிறிஸ்துவுக்காக நின்றவங்க. பயப்படாமல், அதிகாரத்துக்கு பயப்படாமல், பணத்துக்கு, பெண்ணுக்கு, புகழுக்கு ஆசைப்படாமல் கிறிஸ்துவுக்காக இந்த 3 தூதர்கள் இருந்தாங்க. எப்போ? இரத்த சாட்சி காலத்தில். இந்த சிவப்பு குதிரை டிராவல் பண்ணுது. இது 2ஆவது முத்திரை. சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். 7th seal இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததை சேஞ்ச் பண்ணுங்க, வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 2 படி வார்கோதுமை, 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பார்த்தீங்களா? இது 2ஆவது 3ஆவது முத்திரை.
மூணாவது முத்திரை. இது வந்து சர்த்தை பிலடெல்பியா சபையின் காலத்தை கிராஸ் பண்ணுது. ஆண்டு வந்துட்டு இதில் ஆண்டு போட்டிருக்கு 1520 1906 வரைக்கும், 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1520 ஸ்டார்ட் ஆகுது. எது? தேவன் யோவான் பார்த்துட்டு வரும்போது 3ஆம் ஜீவன் சொல்லுது. அது வாசிக்கு முதலையும் அவர் 3வது முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ 3ஆம் ஜீவன். முதல் 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்களுக்குன்னு தனியாக சப்ஜெக்ட் எடுக்கணும். ஒரு முகம் சிங்க முகம், இன்னொரு முகம் காளை முகம், இன்னொரு முகம் மனித முகம், இன்னொன்று கழுத முகம், கழுகு முகம் இல்லைங்களா, கழுகு முகம். இப்போ இந்த 4வது ஜீவன், 3வது ஜீவன் மனித முகம். அவன் மனுஷன் மாதிரி முகம் தரிசனத்தில் பார்க்கறது, அப்படியெல்லாம் ஒரு இது கிடையாது. ஒரு தரிசனத்தில் ஒரு ஃபிகர், அந்த ஃபிகரில் வந்து ஒரு பக்கம் வந்து சிங்கம், இன்னொரு பக்கம் வந்து காளை, இன்னொரு பக்கம் மனித முகம், இன்னொரு பக்கம் கழுகு முகம். இப்படி 4 செட்டு இருக்குது. இந்த 4 செட்டு தேவன் சிங்காசனம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த யோவான் பார்க்குற டைரெக்ஷனில் அப்படி டேன் ஆகிட்டே வரும். ஒரு டேனிங்க்கு வரும்போது கழுகு முகம் வருது, அடுத்த இப்படி வரும்போது இன்னொரு ஃபிகர் வருது, அது கழுகு முகம் வருது, மனித முகம் வருது. அப்படி டேனிங் ஆகும்போது 4 முகம் உங்களுக்கு தெரியுது. அப்போ அது ஒரு முகம் ஒரு ஜீவன் சொல்லுது, நீங்கள் வந்து பார். அவங்க போனக்கு என்னாது? கேலண்டர் கிழிக்கப்படுது. மறுபடியும் அந்த கேலண்டர் கிழிச்சாச்சுன்னா 1520ஆம் ஆண்டுலேருந்து கிழிக்கப்படுது. 1906 வரைக்கும் டார்மன் கிழிக்கிறார். காலத்திரைகளை கிழிக்கும் போது அங்கே கருப்பு குதிரை புறப்பட்டு போகுது. அந்த கருப்பு குதிரையில் வந்து ஏற்கனவே வெள்ளை குதிரையில் இருந்தவன் எப்படி இருந்தான்? தராசு வில்லு வச்சுருந்தான். 2வது குதிரையில் இருந்தவன் பட்டையை வச்சுருந்தான். 3வது குதிரையில் இருக்கிறவன் வச்சுருக்கா தராசு வச்சுருக்கான். சிவப்பு குதிரையில் இருக்கிற பட்டையை வச்சுருந்தனாலே ரத்த சாட்சியுடைய ரத்தமானது அந்த சிவப்பு குதிரை முழுவதும் வெள்ளை குதிரையில் பட்டதுனாலே அது சகப்பாக மாறிடுச்சு. வெள்ளை குதிரையாக தான் வருது. அது அங்கே முதல் சபை நேரத்தில் ஒன்றுமே ஆகலை. 2வது சபை நேரத்துக்குள்ள குதிரை வரும்போது அநேக பர்சனுடைய ரத்தமானது குதிரை மேலே பட்டு குதிரையுடைய சரீரம் முழுவதுமாக இப்படி ரெட்டாக மாறிச்சு. இப்போது அடுத்ததாக என்னது? காட்சி மாறும்போது இப்போ கிளைமேட் மாறுது. கிளைமேட் மாறும்போது வெளிச்சம் கம்மியாகி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுது, டார்க். அப்போ அந்த சிவப்பு குதிரை மறுபடியும் அதில் ரைடு பண்ணும்போது குதிரை எப்படி இருக்குது? கருப்பாக இருக்குது. உட்கார்ந்தவனும் கருப்பாக இருக்கிறான். உருவம் தெரியுது, ஆனால் யார் கிளியராக தெரியல. கருப்பு குதிரை போகுது, பிளாக் ஹார்ஸ். அதில் உட்காந்துருக்கிற என்ன இருக்குது? கையில் ஒரு ஸ்கேல் இருக்குது, தராஸ் இல்லைங்களா. அவன் சொல்கிறான், ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும், என்னையும் திராட்சரசம் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்போ தராசு ஸ்கேல் யார் வச்சிருப்பா? ஸ்கேல் யார் கையில் இருக்குங்க? அப்புறம் யாரு? வியாபாரிகிட்ட இருக்கும் இல்லைங்களா. வியாபாரிகள் தான் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர் இடம் வருது. முதல்லாம் தராசுனாலே சிம்பிள் எதுக்குங்க? வியாபாரம். 2வது நியாய தீர்ப்புக்கு. அப்போ இங்கே வர்றவங்க நியாய தீர்ப்புக்கு நியாயாதிபதி அவருக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கருப்பு குதிரையில் வரான். ஆனால் இந்த கருப்பு குதிரை ஏன் வருது? இந்த சர்த்தை சபையும் பழைய சபையும் காலம் வரும்போது சத்தியமானது இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கிபி 325 4வது சபையின் காலத்தில் திருத்தமும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரினிட்டி வந்து எக்கச்சக்கமான ஸ்தாபன சபைகள் வந்துருச்சு. கத்தோலிக்க சபையிலிருந்து அநேக புராட்டஸ்டன்ட் சபைகள் உருவாயிடுச்சு. எல்லா பாரம்பரியங்கள், விக்கிராராதனை, சில வழிபாடு, அதுக்கு பிறகு கிறிஸ்துவத்துக்கு பைபிளுக்கு அப்பாற்பட்டதானே டாக்டின்ஸ் எல்லாமே பாரம்பரியம் வந்துருச்சு. பாரம்பரியம் வந்தோடனே ஒரிஜினல் டாக்டின் போயிடுச்சு. சத்தியமானது இருட்டடிப்பு செய்யப்பட்டது. ஆகவேதான் இருளின் காலங்கள்னு சொல்கிறது. இந்த 3ஆம் முத்திரையின் காலம் வந்து இருளின் காலங்கள். 2ஆம் முத்திரை காலம் என்ன காலங்க? இதுக்கு முன்னாடி பாட்டு 2ஆம் முத்திரை காலம், ரத்த சாட்சிகளின் காலம். இது டார்க்னஸ் ஏஜஸ். இந்த சமயத்தில் சத்தியம் இருட்டடிப்பு செய்யப்பட்டதுனால தேவன் பார்த்தார். மனித முகத்தின் ஆவியை மனவாட்டி குத்துறார். மனுஷன் எதுக்கு அடையாளம்? ஞானத்துக்கு அடையாளம். அவனுக்கு எத்தனை அறிவுங்க? மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. அப்போ ஞானத்துக்கு அடையாளம். சிந்திக்க ஆரம்பித்தான். மனிதன் சிந்திப்பவன். உலக தோட்டத்துக்கு முன்னதாக ஒரு குரங்கு ஏற்படுத்தினார். அந்த குரங்கு இன்னைக்கு வரைக்கும் அது குரங்காத்தான் இருக்குது. ஒரு மான் ஏற்படுத்த இன்னைக்கு வரைக்கும் மானாக தான் இருக்குது. சிங்கமாக தான் இருக்குது. கோழியாக தான் இருக்குது. அதுக்கு சிந்திச்சு ஒரு சைக்கிள் கண்டுபிடிப்போம். இந்த மனுஷங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஆயுதம் கண்டுபிடிப்போம். இந்த மனுஷங்க நம்மளும் வந்து உயிரினங்கள் தான், மனுஷன் நம்ம மேற்கொள்ளக்கூடாது, மனுஷனை விட நம்ம எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எதாவது கண்டுபிடிச்சிருக்குதா?
இல்லை. ஏன்? அதுக்கு சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது. ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான்? சிந்திக்கிறான். இன்னைக்கு பைக்கு, நாளைக்கு காரு, நாளைக்கு ராக்கெட்டு, இப்படி ஒவ்வொன்றா சிந்திச்சு என்ன செய்கிறான்? அவன் அவன் சிந்திக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறவன் மனிதன். 6வது அறிவு. இன்னைக்கும் அப்படிதான் சொல்றேன். இன்னைக்கு சிந்திக்காதவன் மனுஷன் கிடையாது. உருவ மனுஷனா இருக்கலாம். நீங்க சிந்திக்கணும். நீங்க ரோட்ல போகும்போது ஒரு பொருள் இருக்குது, ஒரு முள் இருக்குது, நீங்க அடுத்து ஒரு குழந்தை காலில் ஏறிட்டு எடுத்து ஓரமாக போட்டுட்டு போகணும். அதை சிந்திக்கிறவன். நமக்கு என்ன ரோட்டில் கிடக்குது, நாளைக்கு பிள்ளையே அது எவ்வளவோ. ஒரு சகோதரன் என் இடத்துல பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், பிரதர் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு நாட் ரீச்சபிள் அல்லது என்ன இருக்குது, சைலண்டில் போட்டு பிஸின்னு வருது. ஏன்னா அவருக்கு என்னன்னா, அவர் எப்போ எடுத்து அந்த மிஸ்டு கால் பார்த்துட்டு அவர் எப்போ எடுப்பாரோ அப்போ தான் பேசணும். அது கௌரவம். அது ஒரு சில நேரங்களில் வேலை செய்கிற நேரத்தில் டிஸ்டர்பாக இருக்கணும், பிஸியாக போகலாம், தப்பு கிடையாது. ஒரு சில நேரங்களில் நமக்கு ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஃபோன் பண்ணாக்க சைலண்டில் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஊழியக்காரன் 24 மணி நேரம் எப்படி இருக்கணும்? அலர்ட்டாக இருக்கும். அவங்க அடித்தா ஒருவேளை எடுக்காமல் கூட இருக்கலாம். இப்போ பிரசங்க நேரத்தில் இப்போ அது என்ன இருக்குது, ஃபோனு ஆஃப்லைனில் இருக்குது, அது வேறு. ஆனால் எப்போவுமே சில ஊழியக்காரங்க நம்ம விசுவாசிகளுக்கு ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, அது கௌரவம் அவங்களுக்கு. ஃபோன் இல்லை, ஐயோ இவர்கிட்டெல்லாம் பேசுகிறது ரொம்ப பிஸியாக இருப்பார், நம்ம அடிக்கடி அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, அல்ல ஃபோன் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ணாமல் இருந்ததுனால அவருக்கு ஒரு மரியாதை, ஒரு கெத்து. அப்போ நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு விசுவாச சகோதரன் என்கிட்ட பேசினேன். பிரதர் அப்படியெல்லாம் இல்லை பிரதர், நான் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன், எனக்கு எப்போ தோணுதோ இதை மிஸ்டு கால் பார்த்து கூப்பிடுவேன். அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை உங்கள் பிள்ளை ஸ்கூலில் ஒரே பொண்ணு இருக்குது, உங்கள் பிள்ளை ஸ்கூலில் விட்டுருக்கீங்க, ஸ்கூலில் அந்த பிள்ளை எதையாவது விழுந்து செத்து போச்சு அப்படியே சொன்னீங்க, இல்லை அதுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இல்லை ஏதோ ஒரு சீரியஸ் ஆயிடுச்சு, ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களான்னு கேட்டேன். ஐயோ அதெல்லாம் ஏன் பேச அப்படியெல்லாம் பேசாது பதறாரு. அப்போது ஃபோன் எதுக்கு இருக்குது? ஏதோ நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது வந்தாலும் எடுத்து பேசுகிறது தானே வருது. அப்போ அந்த டைம் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் முன்னாடி உங்கள் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம், ஃபோனே எடுக்கலையே சார் அப்படின்னீங்கன்னா பிஸியில் போட்டு வச்சுட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்க, பிள்ளையை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கு, பார்த்து உயிரோடு பார்த்துக்கலாமே. அப்போ இதில் மேட்டியும் நம்ம இருக்கக்கூடாது, சிந்திக்கணும். ஃபோன் எதுக்கு? கண்ட நியாயமெல்லாம் பேசுறதுக்கு ஃபோன் கிடையாது. அதே சமயத்தில் சரியான தகவல் வர்றதை என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ என்னுடைய ஃபோன் எப்போவுமே அலர்ட்டாக தான் இருக்கும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே பேசுவாங்க. ஏன் தெரியுமா? திடீர்னு ஒருத்தர் ஒரு ஊழிய அழைப்பு கொடுப்பார், பிரதர் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கணும். அது வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கலாம், என்ன உயர்த்தக்கூடிய இடமா இருக்கலாம். பிரதர் உங்களுக்கு ஒரு 50,000 மன அனுப்பிச்சிருக்கிறேன், சொல்லான ஃபோனே எடுக்கல பிரதர், நான் எப்படி அனுப்புறது? ஆக இன்றைக்கி முடியல பிரதர், உங்களுக்கு இந்த இடத்துக்கு இப்படி ஒரு புக்கிங்காக கூப்பிடலான்ட்டு இருந்தோம். அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்ம ஊழியக்காரன், நம்ம ஃபோன் எப்பொழுதுமே என்ன இருக்கணும்? ஆன்லைனில் இருக்கணும். யார் பேசினாலும் அற்பமாக இருந்தாங்களும் அல்லது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் எடுத்து நான் பேசுவேன். ஏன்னா அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்படியெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க, தேவையில்லாத காலெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாமே தேவை தான். ஏன்னா கெட்டவங்க மூலம் கூட நல்ல விஷயங்கள் வரலாம், நல்லவங்க மூலமாக கெட்ட விஷயங்கள் வரலாம். ஒரு செத்து போயிருக்கலாம், ஒரு சீரியஸ் ஆகிருக்கலாம். என் மனைவி பிள்ளைங்க வீட்டில் இருக்கா, எங்கேயோ இருக்கிறான், பிஜி வேலைக்கு போயிருப்பான், திடீர்னு நான் செல்லை ஆஃப் பண்ணி வச்சு உட்கார்ந்தேன்னா அவருக்கு ஏதோ ஒன்று ஒரு போலீஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி உங்கள் சன்னுக்கு இப்படி ஆயிடுச்சு, வாங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வாங்க, உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னாக்க, அப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அன்னோன் கால்ஸ் நான் எடுக்காமல் இருந்தேன்னாக்க அது இழந்துருவேன். ஸோ அன்னோன் கால்ஸ்னாலும் சரி எதுவானாலும் சரி நான் எடுப்பேன். ஏன் தெரியுமா? நான் சிந்திப்பேன். ஃபியூச்சரை சிங்கணும், ப்ரெசன்ட் பாஸ்ட் எல்லாமே சிந்திக்கிறவங்க தான் மனிதன். ஸோ மனிதனுடைய ஆவியே தேவன் அந்த காலத்தில் அவர்களுக்கு ஊத்துறார் சபைகள் விசுவாசிகள். அது சிந்திக்க ஆரம்பித்தார்கள். இந்த தவறான உபதேசம் வருது, இது எப்படி பீட் பண்ணுறது? அப்போ அவங்க பைபிள் படித்தாங்க. அப்படி சிந்தனையை கிளப்பினவங்க தான் மறுமலர்ச்சி இயக்கம், ரெஸ்டோரேஷன், சமய சீர்திருத்தம், ரிலிஜியஸ் ரெஸ்டோரேஷன் கொண்டு வந்தது தான் இந்த மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி. மார்ட்டின் லூதருடைய எழுப்புதல் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஜனங்களை வெளியே கொண்டு வந்துச்சு. ஒரே ஒரு நாள்லே 91 அறிக்கைகள் விட்டன் பார்க் சர்ச்சில் அடித்தார். கத்தோலிக்க சபை தர தப்புகள் பண்ணுது அப்படின்னு எழுதி என்ன செய்ய ஆணி அடித்தார். அந்த ஒரு செய்தி அந்த ஒரு நாள் லட்சக்கணக்கான கத்தோலிக்க சபையை புராட்டஸ்டன்ட் லத்துவங்களாக மாறினாங்க. சாதாரண விஷயம் அல்ல. பெர்னாமுடைய ஊழியத்தை காட்டிலும் மார்ட்டின் லூத்தருடைய ஊழியம் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி அன்னைக்கு பண்ணுது. பெர்னாமுடைய ஊழியம் நவநாகரிக ஊழியம், டெலிஃபோன் இருந்த ஊழியம், கார் இருந்த ஊழியம், கார் இருந்த காலத்தில் இருந்த நடந்த ஊழியம், ஃப்ளைட் இருந்த காலத்தில் இருந்த ஊழியம்,
மாட்டு வண்டி காலம் அப்படி அல்ல. மாட்டு வண்டி காலம். அப்படிப்பட்ட காலத்திலேயே உலகம் முழுவதும் ஜெர்மனியில் தோன்றின அந்த வெளிச்சம் உலகம் முழுவதுமாக நினைச்சது பீச்சி அடிக்கப்பட்டுச்சு. சிறையில் தூக்கி போட்டாகி ஜெயிலில் போட்டுன்னு அழுகல. அவர் பைபிளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். உலகம் முழுவதுமாக அது அச்சடிக்கப்பட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. கத்தோலிக்க சபை மட்டும்தான் பைபிளுங்கிற காலம் மாறி ஒவ்வொரு கிறிஸ்தவ கையிலையும் பைபிள் போச்சு. மார்ட்டினுடைய புரட்சி தான் அதுதான். மார்ட்டினுடைய ரெவல்யூஷன் பயங்கரமான ஒரு காரியம். அது மார்ட்டினுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கணும். திரும்ப சொல்கிறார், இன்றைக்கி லுத்தரன் இருந்தால் லுத்தரன் சபையை பார்த்து கார் துப்பியிருப்பார் அப்படின்றார். அப்படிப்பட்டதான மறுமலர்ச்சி. கத்தோலிக்க சபை எதிர்த்தா அவன் முகமுகமாக தண்டிக்கப்படுவான், சாவடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட காலத்திலேயே தைரியமாக நின்றவர் தான் ஜான் வெஸ்லி, இந்த மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதருக்கு பிறகு ஜான் வெஸ்லி சாதாரண ஆள் கிடையாது. மணிக்கணக்கான பிரசங்கங்கள், மைக்கே இல்லாமல் வெறுவாயில் கத்துவார். லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு வந்தாங்க. மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி, கால்வின், நாக்ஸ், டைலர், மூடி, சார்லஸ் பின்னி, இப்படி மகத்தான எழுப்புதல் பிரசங்கிகளா இந்த காலத்தில் தான் தோன்றினாங்க. ஏன் தோன்றினாங்கன்னா இருளன்காலங்களில் சத்தியம் மறைக்கப்பட்டு சத்தியமானது வியாபாரமாக்கப்பட்டுச்சு. பாட்டு பூசைக்கு எவ்வளவு, சாதா பூசைக்கு எவ்வளவு. கத்தோலிக்க சபையில் போய் பாருங்க, ஒருத்தர் இறந்தாச்சுன்னா அவருக்கு பதிலாக பூசை வைக்கணும்னாக்கே திருப்பலி, பாடுற திருப்பலியாக இருந்தாக்கே 10,000 ரூபா. சாதா திருப்பலியாக இருந்தா, பாத திருப்பலிக்கு சாதா திருப்பலிக்கு என்ன வித்தியாசம்? திருப்பலியில் பாடி ஆராதிக்கிறது. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்படின்னு பாடு பாட்டுலேயே. அது ஸ்பெஷல் சாங். பாட்டு பூசை. இந்த பாட்டு பூசைக்கு 10,000 சாதா பூசைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது சாதா பூசை. பாவ சங்கீர்த்தனம் பண்ணால் காசு, மாதா சிலைக்கு காசு, புடவை வாங்குறது காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. இன்றைக்கி அதுக்கு பிறகு புராட்டஸ்டன்ட் சபைகளும் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஸ்தாபனங்களும் அதை செய்யுது இல்லைங்களா? நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாக்க சாப்பாட்டு காசு வாங்குறான், ரெஜிஸ்டர் ஃபீஸ் வாங்குறான். நம்ம சாப்பாடு போடுறோம், யார்ட்டையும் வாங்குறதில்ல. அது ரெஜிஸ்டர் ஃபீஸ் போடுறான். செமினார் அட்டன் பண்ணோம்னாக்க 3 நாள் செமினாருக்கு 10,000 ரூபா கட்டுங்க, 3,000 ரூபா கட்டுங்கன்னு பணம் வாங்குறான். ரெவரண்ட் பட்டம் கொடுக்குறதுக்கு காசு, பாஸ்டர் பட்டம் கொடுக்குறதுக்கு காசு. சத்தியமானது என்ன செய்யப்பட்டாச்சு? வியாபாரமாக்கப்பட்டுச்சு. அதாவது தராசு. இதிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தவங்க தான் ஜான் வெஸ்லி, கால்வின், நாக்ஸ், டைலர், மூடி, மார்ட்டின் லூதர். இவங்களாம் பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இதை சமய சீர்திருத்த காலங்கள்லேயே எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா, பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டே இருக்குது. சமய சீர்திருத்த காலங்கள். இந்த காலத்தில் போப்பு மார்க்கங்களை எப்படி விழுந்தாங்க, போப்புகளை எப்படி தப்பெல்லாம் பண்ணினாங்க, என்னென்ன தப்பெல்லாம் பண்ணினாங்க, தன்னுடைய பிரதிஷ்டையை அவங்க இழந்து தவறான வழிகளில் போனது, மாம்ச இச்சில விழுந்ததெல்லாம் இந்த சபையின் காலங்களில் தான். சர்த்தை, பிளடெல்பியா 2 சபையின் காலங்களே சீர்திருத்த காலங்கள். இந்த சீர்திருத்த காலங்களில் பிளாக் ஹார்ஸ் இதாகும்போது, ரைட் ஆகும்போது தேவன் மனித முகத்தின் ஆவி ஊற்றி சிந்திக்க வச்சு மனவாட்டி பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. 4வது முத்திரையை வாசிப்போம். அவர் 4வது முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாள அவன் பின் சென்றது. இப்ப இந்த முகம் எந்த முகம் அது அறிவிக்கிறது, டிக்ளேர் பண்ணுது? கழுகு முகம். இந்த ஜீவன் எதுங்க? ஈகிள் ஃபேஸ். ஈகிள் ஃபேஸ் பண்ணுது. இதுவரைக்கும் வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை. ஆர்டிஸ்டா பெயிண்டா இருந்தாங்கன்னா தெரியும். இந்த 3 கலர் என்ன கலர் வருங்க? ஒரு ப்ரௌன் கலர், மங்கின நிறம், அழுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேல் அப்படின்னு பேல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குதிரை மங்கின குதிரை, அதாவது பேல் ஹார்ஸ். ப்ரௌனும் இல்லாமல் அழுக்கும் இல்லாமல் 2 கெட்டாம் கலர். அப்போ வெள்ளை, சிகப்பு, கருப்பு 3 கலந்தாக்க இந்த கதிர் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாவது முத்திரையினுடைய ஊழியம், 2வது முத்திரையுடைய ஊழியம், அந்திகிறிஸ்துடைய ஊழியம், 3வது முத்திரையுடைய ஊழியத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரான். 4ஆம் சபையின் காலத்தில் என்ன செய்கிறான்? பரிசுத்தமாகவும் வரான், அடிக்கிறதுக்கு அடி, சோப்பு. அதே மாதிரி எவ்வளோ தூரம் வியாபாரம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுறான். ஏன்னா இன்னைக்கு ஸ்தாபனங்கள் பெருத்து விட்டது. 4ஆம் முத்திரையின் காலத்தில் எந்த சபையின் காலம் இது? லவோதிகேயா. இது ஒரே ஒரு சபை. எது லவோதிகேயா? 7ஆம் சபை. எந்த காலம் அது? நம்ம வாழ்கிற காலம். இந்த 7ஆம் சபையின் காலத்தில் இந்த மங்கின குதிரை இப்போ ரைட் ஆகிட்டு இருக்குது. நம்ம பார்க்க முடியுதா? ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் பார்க்கலாம். இந்த 3 ஊழியத்தையும் அவன் ஏற்கனவே 3 ஊழியத்தையும் என்ன செய்கிறான்? ஸ்தாபனங்கள் செய்து கொண்டு வருகிறது. இப்போ அந்த பேலோர்ஸ் எங்கே இருக்குது? அங்கே ரைட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல அவன் நீங்கள் போனீங்கன்னா நல்லா தான் பேசுகிறான், பரிசுத்தமாக வாழணுங்க பிரசங்கம் பண்ணுறாங்க.
சமாதானமாக இருக்கணும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அது பிறகு சத்தியத்தை கேட்கலாம் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, சபையை விட்டு விளக்கிடுறாங்க, சில இடங்களில் அடிங்கிறாங்க, உதைக்கிறாங்க. கத்தோலிக்க மார்க் மாதிரி நமக்கு எதிர்பார்க்குது, பெந்தகோஸ்து எதிர்பார்க்குது, ஜீசஸ் ஒன்லிங்கிறான், இயேசு நாமத்துக்காரங்கிறான், அந்த கிறிஸ்துக்கிறான், நம்மளை சத்தியத்தை சொல்கிற நம்மளை அவன் துன்புறுத்துறான். அந்த சபைக்கு போகாதீங்க, அவங்க எதுவும் கொடுக்காதீங்க, காணிக்கை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறான். இது சிவப்பு குதிரை, நம்ம மட்டும் அவங்ககிட்ட தனியாக மாட்டோம் போட்டு தள்ளிடுவான் அந்த மாதிரி. அடுத்ததாக கருப்பு குதிரை, அவங்களை இங்கே ஊழித்த வியாபாரமாக்கிட்டு இருக்கிறான். உதாரணத்துக்கு ஜான் ஜபராஜ், ஜஸ்டின் இவனுங்கெல்லாம் இங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி பாடுறது, காசை கொடுங்க, காணிக்கை கொடுங்க, நகையை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இந்த அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கி ஸ்தாபனங்கள் வியாபார கூடங்களாக மாறிவிட்டது. திருசுவரன் சொல்கிறாரு, அவையெல்லாம் ஆவிக்குரிய விபச்சார விடுதிகள், திருத்துவ ஸ்தாபனமானது விழுந்து விட்டது அப்படின்றார். ஏன்? அந்த 4 குதிரையும் 3 குதிரை சேர்ந்து 4வது குதிரையாக இருக்கு பாருங்க. இது வரைக்கும் அந்த 3 குதிரை இருந்தவனுக்கு பேர் வெளிப்படலை. அதாவது பேர் வெளிப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் இவனுக்கு பேர் இருக்குது, மரணம் என்று பெயர். 7ஆம் சபையின் காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய நாமம் வெளிப்படுகிற இதே காலத்தில் தான் சாத்தானுடைய பெயர் என்ன செய்யப்படுகிறது? அவனுக்கு மரணம் என்று பெயர். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி அவனுக்கு பேர் இல்லை. ஏன்னாக்க அவன் இன்னைக்கு மரணத்தை கொண்டு வரான். எப்படி? ஆவிக்குரிய மரணம். கடைசி கால செய்தி, தீர்க்கதரிசி செய்தியில் இல்லாத, இதில் உண்மையாக இருக்காத எல்லாரும் நினைச்சு வச்சிருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுத்து போயிடுவாங்க. அவன் அதுதான் மரணத்தோடு வரான். உலகத்துக்காக, கல்லறைக்காக, கல்யாணத்துக்காக, கல்யாண மண்டபத்துக்காக, பெரிய சபைக்காக, அந்தஸ்துக்காக, நீங்கள் பெரிய பெரிய ஸ்டேட்டஸுக்காக ஸ்தாபனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்காம அவனெல்லாம் மறிச்சிடுவான். எப்படி மறிப்பான்? டெத், ஆவிக்கு ஸ்பிரிச்சுவல் டெத், மறுத்து விட்டான். ஏன்னா இவன் சாகடிச்சிட்டான். ஆனால் இவனில் நம்ம சிக்கிக்காதபடிக்கு தேவர் என்ன செய்கிறாரு? கழுகின் ஆவி கொடுக்கிறார். இதுவரைக்கும் இருந்த மிருகம், சிங்கம் பூமிக்குரியது, காளை பூமிக்குரியது, மனிதன் பூமிக்குரியது, இங்கே தான் மொபைல் ஆகிறான். ஆனால் கழுகு வானத்துக்குரியது. அது பறக்குது, என்ன செய்யுது? மேலே ஃப்ளையிங் ஆகுது. அப்போ மேலே ஆகும்போது ஒரு பொருள் நம்ம கீழே தேடி கிடைக்கலனா மேலே இருந்து பார்த்தா கிடைக்குமில்ல. அப்போ பூமியிலேருந்து மேலே பார்க்கும்போது அந்த கழுகுடைய தீர்க்க பார்வை, அந்த தீட்ச பார்வை என்ன செய்யுது? தவறான உபதேசங்களை கண்டுபிடிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த காலங்களில் இவ்வளோ ஸ்தாபனங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய ஸ்தாபனம் இருக்குது. எந்த ஸ்தாபனம் கரெக்டுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் நல்லா தாயாக இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, பாட்டு பாடுறாங்க, நல்லா இருக்குது, கேட்குறோம், நல்லா இருக்குது, ஜனங்க அன்பாக பழகுறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? கடைசி கால செய்தி மனவாட்டிக்கு கழுகின் பார்வை கொடுத்துருக்கிறார். டாக்டரின் எப்படிப்பட்ட டாக்டரின்? உபதேசம் எப்படி? சரியான உபதேசம் போகுதா? பைபிள் பிரகாரம், ஆஸ் பர் பைபிள் பிரகாரம் போகுதா? ஞானஸ்தானம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? திருவிருந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா? கழுகின் ஆவி கொடுக்குறார். இந்த கழுகின் ஆவி இல்லாதவங்க மனவாட்டியாக இன்றைக்கி இருக்க முடியாது. சிங்கத்தின் ஆவி உங்களுக்கு இருக்கலாம், அடுத்ததாக காளையின் ஆவி உங்களுக்கு இருக்கலாம், மனுஷ ஆவி உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கலாம், எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கழுகின் ஆவின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஈகிள்ஸ். அந்த கழுகின் ஆவி இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கடைசி காலத்தினுடைய ஆவி ஸ்பிரிட்டாக தான் நம்ம கழுகு. சிங்கம் காட்டுக்கு ராஜா, கழுகு பறவைகளுக்கு ராஜா. சிங்கம் பூமியிலே நம்ம ராஜா தான், வானத்திலையும் நம்ம ராஜா தான். ஸோ இந்த டாக்டரின்ஸ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவர் கழுகின் ஆவி கொண்ட ஒரு தூதன் அனுப்பினார். அதுதான் வில்லியம் மரியன் பிரெனம். இந்த குதிரை வரும்போது கழுகு வானத்திலேருந்து வருது பாருங்க. இப்போ இவன் பூமியில் ரைடு பண்ணுறான். இவனை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ சில குற்றவாளிகளை பிடிக்க முடியலன்னு வச்சுக்கலாம், காட்டில் போய் ஒழிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? படை அனுப்புவாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மேலே ஃப்ளைட் அனுப்பிச்சு அப்படி ஃப்ளைட்டில் வட்டம் போட்டு கண்டுபிடிப்பாங்க. இப்போ அது கூட கிடையாது. இப்போ என்ன பண்ணிடுறாங்க? மொபைல்லையே ட்ராக் பண்ணிடுறாங்க. மேலே என்ன அனுப்பிச்சிடுறாங்க? ட்ரோன் அனுப்பிச்சி விட்டுறாங்க, அது கண்டுபிடிச்சிருது. அப்போ இது வரைக்கும் உபதேசங்களை சாத்தானுடைய நடவடிக்கைகளை நம்ம கண்டுபிடிச்சாலும் முடிக்காவிட்டால் தேவன் நமக்கு கழுகுகிற ட்ரோன் ஃப்ளைட்டு கொடுத்துருக்காரு. அந்த கழுகினாவி மேலே இருந்து கண்டிப்பாக நிச்சயம் கண்டுபிடிச்சோம். ஸ்தாபனங்களை மட்டுமல்ல, என் டைமில் கூட எது சரியான உபதேசம், எந்த பாஸ்டர் சரியான சத்தியத்துக்கு போகிறாரு, எந்த மணி நேரத்துக்குரிய இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி யார் பேசுகிறாங்க, எது சரியான உபதேசம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கழுகினுடைய தன்மை. அப்போ இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளை, சிகப்பு, கருப்பு 3 கலந்த வண்ணத்தில் வெளிப்படுகிறான். கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ அஞ்ஞான கோட்பாடுகளை சுட்டி காட்டி எச்சரிக்க தேவன் எலியாவின் ஆவி அனுப்புகிறார். இந்த கடைசி காலத்தில் தான் எலியாவின் ஆவி வருகிறது. 4வது முத்திரையின் காலத்திலே 4வது முத்திரைக்கு ஒரே ஒரு சபையின் காலம் லவோதிக்கையா 1906 ஆரம்பிச்சது, 1906. இன்னைக்கு அது முடியல. சாத்தான் எப்படி இருக்கிறா?
பேலோசில் ரைட்டிங்கில் இருக்கிறான். மங்கின குதிரையில் சவாரி செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அவன் நம்மகிட்ட திரும்பாதபடிக்கு தேவன் கழுகின் ஆவி நமக்கு கொடுத்துருக்காரு. அவன் திரும்பினா கழுகு போட்டு தெளியும். அவன் கழுகின் ஆவியை நம்ம பெற்றுக்கிறது அவசியம். இந்த சபையின் காலத்தில் இவர் 7ஆம் தூதனாகவும் வருகிறார், எலியாவின் ஆவி பெற்றவராகவும் வருகிறார். ஸோ இந்த சபையின் காலம் எப்பொழுது முடிவடையும் என்றே நமக்கு சொல்லப்படவில்லை. இந்த 4 முத்திரைகளுடைய குதிரை சவாரியின் காலம் இதை அவன் பார்க்கிறான். 5, 6, 7 அடுத்த வாரம் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், டைம் ஆயிரும். ஸோ இந்த 4 முத்திரைகளுடைய குதிரைகளுக்குரிய காரியங்களை குறித்து பிரசங்கிச்சிருக்கேன். 5வது முத்திரை யூடியூப்லேயே இருக்குது, 6வது முத்திரை யூடியூப்பில் இருக்குது, 7வது முத்திரை யூடியூப்பில் இருக்குது. இருந்தாலும் கேலண்டருக்காக அடுத்த வாரம் இதே மாதிரி சுருக்கமாக உங்களுக்கு பிரசங்கிப்பேன். கேலண்டர் வைத்திருப்பவர்களுக்கும் அனுப்பியவர்களுக்கும் கூட இந்த செய்தி நம்ம சபைக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் நம்ம இடத்துல கேலண்டர் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆகவே கிளிப்புள்ள மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு முத்திரை 4வது முத்திரை மட்டும் எடுக்கணும்னாக்கா 3 நாள் வேணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். 5வது முத்திரை, 3வது முத்திரை எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இடிமுழக்கங்கள் இணைகிறது, சபை காலங்கள் இணைகிறது, எழுதுவாரங்கள் இணைகிறது, எக்காலங்கள் இணைகிறது. ஸோ தேவன் மகத்தான ஒரு காரியத்தை முத்திரைகள் மூலமாக நம்ம கொடுத்துருக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல. அல்லேலூயா. நாம் எழுதிருப்போம் பெரிய